ஓம் சாந்தி. 7-11-25 சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, சுப நேரம் சொல்லுவாங்கள்ல, நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்துட்டு. அந்த நல்ல நேரம் எப்படி பிறந்தது? நல்ல நேரம்னு நம்ம எதை சொல்கிறோம்? கெட்ட நேரம்னு ஒன்று இருக்கா? நல்ல நேரம்னு எதை சொல்கிறோம்? பாபா இன்னைக்கு தெளிவாக்கம் கொடுக்குறார். மீட்டே பச்சே, இஸ் சங்கம் யுக் சர்வோத்தம் பண்ணே கா சுப சமய. இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் சர்வோத்தம், அனைத்தையும் விட உயர்ந்த நிலையை கொண்டு வருவதற்கான சுபமான ஒரு நேரம். இப்படி சுப நேரத்தில் சுப காரியங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி சுப நேரம், நல்ல நேரம் நமக்கு இந்த சங்கமயுகம். சங்கமயுகம் முழுவதும் நமக்கு நல்ல நேரம். क्योंकि इसी समय बाप तुम्हें नरसे नारायण बनने की पढ़ाई पढ़ाते. ஏன் சுப நேரம்? படிக்கும் பருவம். ஸ்வயம் பகவானே நரனை நாராயணன் ஆக்குவதற்கான படிப்பை படிப்பிக்கிறார். பகவானே சொல்லி கொடுக்குறார். அதனால் நல்ல நேரத்தில் நம்ம படிச்சுட்ருக்குறோம். क्वेश्चन, तुम बच्चों के पास ऐसी कौन सी नॉलेज है जिसके कारण तुम किसी भी हालत में रो नहीं सकते? குழந்தைகளிடம் பாபா கேட்குறார், உங்ககிட்ட அப்படி எப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, அதனால எந்த சூழலிலும் நீங்கள் அழவே முடியாது. உத்தர், तुम्हारे पास बने बनाए ड्रामा की நாலேஜ். எவ்வளோ அற்புதமான நாலேஜ் பாருங்க. ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள ட்ராமாவின் நாலேஜ் இருக்கு. तुम जानते हो इसमें हर आत्मा का अपना पार्ट. உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு, அவரவர் தனித்தனி பார்ட் அவரவருக்கு. बाप हमें सुख का वर्षा दे रहे, फिर हम रो कैसे सकते? ஒரு குழந்தை சுகமா இருப்பதற்கான சொத்தை பாபா தரும்போது நம்ம அழ வேண்டிய அவசியம் என்ன? परवागती पार ब्रह्म में रहने वाले की वह मिल गया, बाकी क्या चाहिए? பரலோகத்தில் வசித்த பகவானே உங்களிடம் வந்துவிட்டார், அவரை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் வேறு என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில்? பக்தாவர் பச்சே கபி ரோத்தே நகி. அதிர்ஷ்டசாலி, ஆசீர்வாதம் நிறைந்த குழந்தைகள் ஒரு பொழுதும் அழ முடியாது, அழமாட்டார்கள். ओम शांति. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को एक बात समझाते. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை உணர்த்துறேங்கிறார். चित्रों में भी ऐसे लिखना है कि त्रिमूर्ति शिव बाबा बच्चों प्रति समझाते. இந்த ஒரு விஷயம் பாபா சொல்றார், திரிமூர்த்தி சிவபாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இதை மட்டும் போர்டில் எழுதுங்கிறார். तुम भी किसको समझाते हो तो तुम आत्मा कहेंगे. शिव बाबा ऐसे कहते हैं. நீங்க யாருக்கு ஞானம் சொன்னாலும் சிவபாபா கூறுகின்றார், நீங்கள் ஓர் ஆத்மா, இந்த தேகம் நாம் அல்ல. இதை உணர்த்தணுங்கிறார். ये बाबा भी कहेंगे, बाबा तुमको समझाते. இந்த பிரம்மா பாபாவும் சொல்றாங்க, பாபா புரிய வைக்கிறாரு, சிவபாபா புரிய வச்சிட்டு இருக்காருன்னு. மனுஷியும் को नहीं समझाते. இங்க மனுஷனுக்கெல்லாம் இங்க புரிய வைக்கல. लेकिन परमात्मा आत्मा को समझाते हैं. பரமாத்மா ஆத்மாக்களாகி நம்மளோட பேசிட்டு இருக்கார், நமக்கு திருஷ்டி கொடுத்துட்டு இருக்கார், நமக்கு வரதான் கொடுத்துட்டு இருக்கார், பகவான் கொடுத்துட்டு இருக்கார். ஆத்மா ஆத்மா को समझाती है.
சொல்லப்போனால் பரம் ஆத்மா நம்ம ஆத்மாவுக்கு புரிய வச்சிட்ருக்கார். ஞான் சாகர் தோ சிவபாபா கி ஹே, வஹே ரூஹானி பாப். ஞான கடல் சிவபாபா, ஆன்மீக தந்தை. இஸ் சமய ரூஹானி பச்சோं ரூஹானி பாப் சே வர்ஷா மில்தா. ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஜிஸ்மானி அகங்கார் யஹா சோடனா படுத்து. ஞானம் என்ன சொல்லுது? உனக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்த அகங்காரத்தை விட்டு ஒழிச்சிடுன்னு சொல்லுது ஞானம். அகங்காரம் மனிதனை அழித்து விடும், கீழே தள்ளிடும், இழப்பை ஏற்படுத்திடும். அதை விட்டுடணும். इस समय तुमको देही अभिमानी बन बाप को याद करना है. यही मुख्य बात, முக்கிய விஷயம். தேகி அபிமானியாகி பாபாவை நினைவு செய்வது ரொம்ப அவசியம். गीता का बहुत प्रभाव है, परंतु गीता ज्ञान दाता को भूल गए. பாருங்க, எல்லா இடங்களையும் கீதை கீதைன்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. தாக்கம் ரொம்ப இருக்கு. ஆனா அந்த கீதையின் வள்ளல் யாரு, கீதையை சொன்னது யாரு, மறந்து விட்டனர். अच्छा, धारणिकाன मुख्य सारम. फर्स्ट पॉइंट, ज्ञान तलवार से विकारों को जीतना है. ஞானம் என்ற ஆயுதங்களால் விகாரங்களை வெல்ல வேண்டும். ஞான் கே சன்ஸ்கார் பர்னே ஹே. ஞானத்தின் சன்ஸ்காரத்தை ஆத்மாவில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். பூராணி துனியா और पुरानी शरीर का संन्यास करना. பழைய உலகம், பழைய ஷரீரத்தை மறந்துவிட வேண்டும். नेक्स्ट पॉइंट, भाग्यवान बनने की खुशी में रहना है. நான் பாக்யவான் ஆகிறேன்கிற குஷி இருக்க வேண்டும். किसी भी बात की चिंता नहीं करनी है. எந்த விஷயத்திலையும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றார் பாபா. எப்படி ஆறுதல் சொல்றார் பாருங்க. कोई शरीर छोड़ देता है तो दुखी आंसू नहीं बहाने. யாராவது தேகத்தை விட்டா கூட அந்த நேரம் துக்க கண்ணீர் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த துக்க கண்ணீர் என்ன ஆகும்? அவங்களுக்கு போய் சுடும். குளிர்ச்சி பண்ணணுமா சுடணுமா அடுத்தவங்கள? वरदान, कंट्रोलिंग पावर द्वारा एक सेकंड के पेपर में पास होने वाले पास विथ ऑनर पावर. கண்ட்ரோலிங் பவர் மூலமா ஒரு செகண்டில் பேப்பரில் பாஸ் ஆகக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும். கௌரவத்துடன் பாஸ் ஆக வேண்டும். अभी अभी शरीर में आना, अभी अभी शरीर से न्यारे बन अव्यक्त स्थिति में स्थित हो जाना. அவ்வப்பொழுது தேகத்தில் வரணும், காரியம் செய்யணும். காரியங்களை முடிச்சோடனே செகண்டில் அவ்யக்த ஸ்திதியில நிலைத்து விட வேண்டும். தேகத்திலிருந்து கம்ப்ளீட் விடுபட வேண்டும். जितना गंगामा हो उतना स्वयं की स्थिति अति शांत हो. எவ்வளோ பிரச்சனைகளோ அவ்வளோ உள்ள ஸ்திதி சாந்தியா இருக்கணும். इसके लिए समेटने की शक्ति चाहिए. அப்படி அந்த அமைதியை கொண்டு வருவதற்கு ஐம்புலன்களையும் அடக்கும் சக்தி வேணும். एक सेकंड में विस्तार से सार में चले जावे. ஒரு செகண்டில் எல்லா கேள்வி எல்லா விஷயத்தையும் மூட்டை முடிச்சு கட்டி வச்சுட்டு சாந்திய சாரமாக வந்துடுங்க. நான் ஆத்மா, பாபா குழந்தை, அவ்வளோதான். एक सेकंड में सार से विस्तार में आ जाओ. ஒரு செகண்டில் சாரத்திலிருந்து விஸ்தாரமாக வரணும். என்ன செய்யணுமோ அதை செய்யணும். முடிஞ்சோன்னு சாரமாயிடணும். ऐसी कंट्रोलिंग पावर वाले ही विश्व को कंट्रोल कर सकते. அப்படி யாருக்கு கண்ட்ரோலிங் பவர் இருக்குதோ அவர்களே உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். और यही अभ्यास अंतिम एक सेकंड के पेपर में पास विथ ऑनर बना देगा. இந்த ஒரு கடைசி பயிற்சி அபியாசம் பாபா சொல்றார், ஒரு செகண்டில் எந்த பேப்பர் வந்தாலும் அதில் அந்த பேப்பரை கடக்க வச்சிடுது.
அப்போ அப்படிப்பட்ட பயிற்சி செகண்ட்ல சாரமாக ஆக வேண்டும். स्लोगन, वानप्रस्थ स्थिति का अनुभव करो और कराओ तो बचपन के खेल समाप्त हो जाएंगे. வானப்பிரஸ்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்யுங்க, பிறருக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்துங்க. குழந்தைத்தனத்தின் விளையாட்டு முடிவடைந்து விடும். அநேக பேருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது நம்ம அந்த ராயல்ட்டி நமக்கு தானாகவே வந்துடும். அவ்வியக்த இஷாரா, அஷரீரி விதேகி ஸ்திதியினுடைய அபியாசத்தை நம்ம அதிகப்படுத்துவது எப்படி? விதேகி பண்ணைமே ஹே அர்ஜுன் பனோ, தேகத்தில் இருந்தாலும் தேகத்தை மறந்த நிலை, அதில் அர்ஜுன் ஆகுவது அவசியம். அர்ஜுனா ஃபஸ்ட்டு நான் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும். அர்ஜுன் கி விசேஷத்தா சதா பிந்தி மே ஸ்மிருதி சொருபன் விஜய் பனா. அர்ஜுன் அப்படின்னா அர்ஜுனோட விசேஷத்தா என்ன? சதா பிந்து ஜோதியில் நிலைத்திருந்து ஜோதி ஸ்வரூபமாகி வெற்றி அடைந்தார். ऐसी नष्टो मोहा स्मृति स्वरूप बनने वाले अर्जुन. பகவான் அதான்னு சொல்லுவார், அர்ஜுனா நஷ்டோ மோகா பனோம்பர். அதுமாரி நஷ்டோ மோகா நினைவு சொரூபமாக இருக்கக்கூடிய அர்ஜுன் நாம தான் அந்த அர்ஜுன், வேற அர்ஜுன் கிடையாது. நான் அந்த அர்ஜுன். சதா கீதா ஞான் சுன்னே மனன் கர்னேவாலே அர்ஜுன். கீதை ஞானத்தை கேட்கக்கூடிய, அதை மனன் சிந்தன் செய்யக்கூடிய அர்ஜுனரும் நான் தான். ऐसे विदेही जीते जी सब मरे पड़े, ऐसे बेहद की वैराग्य वृद्धि वाले अर्जुन बनो. எல்லாருமே இறந்து விட்டனர், நான் மட்டும்தான் இருக்கேன். ஆத்மா சரீரம் மறைந்து விட்டது. அப்படி அம்பை எய்யணும், அதற்கு வைராகிய விருத்தி வேணும். அந்த வைராகிய விருத்தியுடைய அர்ஜுன் தான் நான். இதை நம்ம தெல்ல தெளிவா பயிற்சி எடுக்கணும். நான் என்ற அர்ஜுன், அர்ஜுனருக்கு தான் பகவான் ஞான உபதேசம் செய்தார். அந்த அர்ஜுன் தான் நான்கிற சிந்தனை நம்ம செய்வது அவசியம். ஓம் சாந்தி.